Donc la vérité, தேவனுடைய வார்த்தை. donc c'est la parole de Dieu. சமாதானத்தையும் Et la paix, ஆண்டவருடைய சமாதானத்தையும் la paix de Dieu. சிநேகியுங்கள். Donc aimer la vérité et la paix de Dieu. அதாவது வேதத்தை நம்ப சொல்றார். Donc c'est-à-dire il faut croire la Bible, la parole. வேதத்தை நேசிக்க சொல்றார். Il faut aimer la parole. சில சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகள் உபவாசம் பண்றாங்க. Donc il y a beaucoup de petits enfants, les adolescents qui jeûnent. அவர்கள் அரை நேரம் இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் அது ஒரு மகிமையான காரியம். இப்படியான பிள்ளைகள் ஃபாஸ்டிங் பண்றாங்க. Même s'ils font à moitié ou un jour complet, c'est quelque chose de glorieux de jeûner comme cela. உபவாசம் எதற்கு நாங்கள் இருக்கணும்? Pourquoi nous devons jeûner? ஐயோ எனக்கு விசா கிடைக்கணும். Donc pour que j'ai des papiers. ஐயோ எனக்கு நல்ல கல்யாணம் செய்யணும். Pour que je trouve un beau mariage. எனக்கு நல்ல படிப்புல நல்ல மூளை வரணும். Pour que j'ai une intelligence pour bien étudier. காசு நல்லா வரணும். Pour avoir beaucoup d'argent. அடுத்தது நான் விரும்பினவரை நான் கல்யாணம் கட்டணும். Pour que je me marie avec la personne que j'aime. நான் விரும்பின ஆம்பளை நான் விரும்பின பொம்பளையை கட்ட அதுக்காக தான் உபவாசம் பண்றேன். Pour me marier avec l'homme ou la femme que j'aime, c'est pour cela que je jeûne. இதுகளுக்கெல்லாம் உபவாசம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். Donc pour ces choses on peut jeûner ou pas. உபவாசத்தின் நோக்கம் என்ன? Mais l'objectif du jeûne c'est quoi? ஆண்டவரோட நெருங்கத்தான் நான் உபவாசம். C'est pour que je puisse m'approcher de Dieu, c'est pour ça que je jeûne. சில வேளைகளில் நாம் ஆண்டவரோட தூர போயிருப்போம். Donc parfois nous éloignons de Dieu. சில வேளைகளில் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்யலன்னு சொல்லி இப்போ உபவாசங்கள் இல்லாம சாதாரண வாழ்க்கையில போய் கொண்டிருப்போம். Donc parfois nous disons que le Seigneur n'a pas fait, donc nous sommes sans jeûne. உபவாசம் என்றால் தமிழ்ல நல்ல அர்த்தம் மீனிங் இருக்குது. Donc en tamoul il y a une bonne signification pour le mot jeûne. தமிழ்ல மீனிங் என்றா உப என்றா கூட. Donc en tamoul c'est-à-dire avec. உபவாசம். Donc c'est-à-dire vivre avec. Je ne sais pas comment on dit jeûner, je ne sais pas. சாப்பிடாம இருக்குது. ஜென்னா பட்டினி எடுக்கிறது. பட்டினி எடுக்கிறது பரவாயில்ல. அதுவும் பட்டினி எடுங்க சிலர். சரிதானே? அடுத்து ஃபாஸ்டிங். En anglais on dit jeûner aussi. ஆனா தமிழ்ல நல்ல மீனிங். Mais en tamoul il y a une bonne signification pour la traduction. என்ன மீனிங்டா? Donc quelle est la signification? உபவாசம். Vivre avec. உபசகவாசம். Ou demeurer avec. உதாரணத்துக்கு கிறிஸ்தவன். Donc par exemple chrétien. தமிழ்ல நல்ல. En tamoul c'est correct. கிறிஸ்து சக மல்டிப்ளி. Donc Christ அவன். Christ plus lui. கிறிஸ்தவன். கிறிஸ்து தமிழ்ல கிறிஸ்து. En tamoul Christ சக மல்டிப்ளி. plus சக மல்டிப்ளி தானே? Non plus. புளி பதம் plus Plus கிறிஸ்து plus அவன். Christ plus lui. கிறிஸ்துவை உடையவன். Donc celui qui a le Christ. கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. Celui qui n'a pas le Christ, il n'est pas chrétien. Est-ce que vous comprenez? உப சக வாசம். உப plus வாசம். Donc jeûne en tamoul c'est vivre avec. உப வாசம் என்றால் donc jeûne veut dire en tamoul சேர்ந்து வாசம் பண்றது. être demeurer ensemble. ஒன்றா இருப்பது. Être ensemble. இப்ப கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க. Donc le mari et femme sont ensemble. பாருங்க அரசாங்கம் சட்டம் போடுது குடும்பம் ஒன்றா இருங்க. Donc le gouvernement a mis des lois pour que la famille soit ensemble. குடும்பத்தை ஒன்றா இருக்கிறாங்க. Regardez la famille de Kumar, ils sont ensemble. பாருங்க அண்ணா ரீட்டா தங்கச்சி அக்கா தங்கச்சி ஒன்றா இருக்கிறாங்க. Regardez Anna et Rita, les sœurs sont ensemble. மார்க்கெட்டே போறா பாருங்க நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். Donc Marc et Déborah sont ensemble. தேலனா பாருங்க என்னோட ஒன்றா இருக்கணும் அமல விடுகுதே இல்ல. Elle est avec Amel, elle le lâche pas. இந்த மேரிய பாருங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை இழுத்து கொண்டே இருக்குது. Regardez Mary, elle est en train de tirer ses enfants. ஒன்றா இருக்குது. Donc être ensemble. உபவாசம் என்றா என்ன அர்த்தம்? Qu'est-ce que veut dire le jeûne? ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறது. C'est-à-dire être avec Dieu, ensemble avec Dieu. உபவாசம் இருந்து போட்டு சேர்ந்து இருக்காவிட்டால் அதுக்கு பேர் தான் jeûne பட்டினி. Donc c'est lorsqu'on ne sommes pas avec Dieu et que nous jeûnons, c'est ce qu'on appelle le jeûne. ஐயோ பாஸ்டர் நான் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர். Pasteur, je jeûne, pasteur. எத்தனை புத்தகம் படிச்சீங்க? Combien de livres vous avez lu? பைபிள் படிக்க நேரம் இல்ல பாஸ்டர். Ben j'ai pas le temps pour lire la Bible. எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? Combien de temps vous avez prié? 5 minutes தான் ஜெபிச்சேன். J'ai prié 5 minutes. இது உங்களுக்கு சரீரத்துக்கு பாதிப்பை கொண்டு வரும். Donc ça va vous apporter des dégâts sur votre corps. உபவாசம் என்றால் le jeûne veut dire தேவனோடு நான் சேர்ந்து இருக்கிறேன். C'est-à-dire je suis avec Dieu. உங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல,
ஆராதிக்க நேரம் இல்லைண்டா உபவாசத்தை நிறுத்துங்க. Donc si vous n'avez pas le temps de lire la Bible, de prier, donc arrêtez le jeûne. நீங்க உடம்பு மெலிவீங்க, ஆனா ஆவிக்குரிய விதத்துல நீங்க ஒன்றும் காண மாட்டீங்க. Votre corps va maigrir, mais dans l'état spirituel, vous n'allez rien voir. உங்களோட உடம்பு குறையும். Votre corps va maigrir. ஆனா ஆவிக்குரிய விதத்துல நீங்க எதையும் காண மாட்டீங்கன்னா நீங்க பைபிளின் படி உபவாசம் இருக்கல. Mais vous ne verrez rien spirituellement parce que vous ne jeûnez pas selon la Bible. உபவாசம் என்றால் donc jeûner, சாப்பிடாம இருக்கிற காலத்துல, donc pendant le moment où on mange pas, நான் ஆண்டவரோடு கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுக்கிறேன். je prends plus de temps avec Dieu. இப்ப வளமையாக நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண வச்சுக்கொள்ளுங்க. Généralement par exemple, je prie 1 heure. உபவாசத்துல ஒரு 2 மணி நேரம் ஜெபம். Dans le jeûne, je prie 2 heures. வளமையாக நான் ஒரு 5 அதிகாரம் படிக்கணும் வச்சுக்கொள்ளுங்க. Habituellement, je lis 5 chapitres. Un exemple. Par exemple. Habituellement, un exemple இருக்கல் அப்படி. Par exemple. நான் நம்புவாங்க நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் தான் படிக்கிறேன். Ils vont croire que je lis 5 chapitres par jour. ஒரு 5 அதிகாரம் படிக்கிறேன். Donc je lis 5 chapitres. உபவாசத்துல ஒரு 10 அதிகாரம் படிக்கிறேன். Mais dans le jeûne, je lis 10 chapitres. இப்ப உபவாசம் இல்லாத நாட்கள்ல, donc dans les jours où je jeûne pas, சரி 10 மணிக்கு இரவு படுக்கிறது. donc je me couche à 10 heures. உபவாச நாட்கள்ல le jour des jeûnes, ஒரு 12 படுக்கிறது. je me couche à minuit. உபவாச நாட்கள்ல dans les jours de jeûne, எனக்கு ஒரு 2-3 பாட்டு படிச்சு 6ஆவது படிச்சிட்டு படுத்துருவேன். donc je chante 2-3 chants et je உபவாச நாட்கள்ல dans les jours de jeûne கொஞ்சம் கூட ஆராதிக்கிறது. je vais adorer un peu plus. விளங்கான சொல்றது. Est-ce que vous comprenez? மீனிங் இருக்கும். donc il y a une signification. இல்லைன்னு சொன்னா அது பட்டினி. donc sinon c'est le jeûne, être sans manger. சிலருக்கு உடம்பு வச்சிரும் உபவாசத்துல, உபவாச காலத்துல. certains grossissent pendant le jeûne. சில உடம்பு வைக்கும். certains ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் ஜெபம் பண்ணாமல், ஆராதனை செய்யாமல், வேதத்தை படிக்காமல் கட்டாயம் சில நேரத்துல உடம்பில் சாப்பாடு இல்லாதனால சில பாதிப்புகள் சேத்துல உண்டாகும். donc ஆண்டவரை கூட சொல்லக்கூடாது. spirituellement, si vous n'avez pas de prière, de la lecture de la Bible, bah vous allez avoir des dégâts. Il faut pas après critiquer Dieu. ஏன் இன்றைக்கு சில ஜனங்கள் உபவாசம் பண்றாங்க? pourquoi certaines personnes ne jeûnent pas? நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்க. au début nous l'avons fait. எங்களுக்கு ஒண்ணும் வரையல. on n'a rien reçu. நாங்க ஒன்றையும் காணல. nous avons rien vu. ரட்சிக்கப்பட்ட கடமைக்காக சர்ச்சுக்கு வரோம். nous venons à l'église parce que nous sommes sauvés par obligation. ஆனா உபவாசம் எனக்கு இருக்க தேவையில்லை. நான் எத்தனையோ உபவாசத்தை பதில காணல. ஆகவே எனக்கு விருப்பம் இல்லை. donc moi j'ai pas vu de réponse, donc j'ai pas envie de jeûner non. உபவாசம் உங்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இல்ல. le jeûne c'est pas pour résoudre vos problèmes. உங்களோட பிரச்சனை தீர்க்கிறது உபவாசம். c'est pas pour résoudre vos problèmes le jeûne. ஆண்டவர்ட்ட கையை முறுக்கி அற்புதம் பெறாதீங்க. donc n'essayez pas de forcer la main de Dieu pour recevoir un miracle. கட்டாயப்படுத்தி உன்ட கேட்காதீங்க. n'obligez pas Dieu pour demander quelque chose. அது ஆபத்துல முடியும். donc ça va apporter des dangers. உபவாசத்துல இருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கணும் என்ற வாழ்க்கை. restez dans le jeûne, Seigneur, il faut que ta volonté se produise dans ma vie. உபவாசத்துல இருந்து இது வேணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க ஆண்டவரை. உபவாசம் இருக்கிறேன், இது உம்முடைய சித்தம் இருக்கும்னா இது எனக்கு செய்யும். donc ne forcez pas Dieu en te demandant ceci et cela, mais demandez Seigneur, si c'est ta volonté que cette chose arrive. இப்ப கட்டாயம் நாங்க இருக்கிற உபவாசங்கள் பலனை தரும் எங்களுக்கு. donc les jeûnes que nous faisons, ça va apporter de la தேசத்துக்கு தேவை. நம் தேசத்துக்கு தேவை. pour notre pays nous en avons besoin. இந்த நாட்கள்ல உலகம் எல்லாம் இந்த பெரிய பள்ளியை முன்னிட்டு உபவாசம் பண்ணுகிறார்கள். உலகம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் உபவாசம் பண்ணுகிறாங்க. ces jours-ci dans la terre entière les chrétiens jeûnent en prévoyant le vendredi saint. நல்லா. donc c'est bien. நாங்கள் உபவாசம் பண்ணுறோம் நல்லா. donc c'est bien de jeûner. ஆனா உபவாசம் சிலர் இருக்காத காரணம். mais la raison pour laquelle certains ne jeûnent pas. நான் உங்களுக்கு தெரியாத பொழுது முன்ன வேலையை போகலாம் உபவாசம் பண்ணா. donc quand frère, vous ne connaissez pas quand je travaillais, நான் முன்ன வேலைக்கு போகலாம் உபவாசம் பண்ணா. vous savez que même quand je travaillais, j'ai jeûné. நான் எத்தனையோ காரியம் காணலாகவே இப்ப நான் வேலையை போக இருக்கிறேன்ல. நான் இம்பார்ட்டன்ட் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா என்னால இயலாது. அதனால முன்ன ஏதோ நடக்கல, இப்ப இதை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். donc comme avant rien ne s'est passé, donc ils disent que ils veulent pas jeûner et voilà. யாரு சொன்னது உபவாசம்னா காரியம் நடக்காதுன்னு யாரு சொன்னது? qui a dit si vous jeûnez que les choses arriveront pas? உங்களுக்கு உபவாசம் பற்றி ஒன்றும் தெரியாது. c'est-à-dire nous connaissons rien à propos du jeûne. உபவாசங்கள்ல சபை அறிவிக்கிற உபவாசம் இருக்குது. il y a des jeûnes que l'église met en place. அறிவிக்காமல் இருக்கிற உபவாசம் இருக்குது. il y a des jeûnes que on fait sans même être ஆண்டவர் சொல்லி செய்கிற உபவாசம் இருக்குது. il y a des jeûnes que Dieu demande de faire.
பைபிள் சொல்லுகிற உபவாசம் இருக்குது. Il y a des jeûnes que la Bible dit. ஒரு காரியத்துக்காக நான் உணர்ந்து உபவாசம் இருக்கலாம். Je peux jeûner pour en ressentant moi-même pour une chose. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 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 சரி ஞாயிற்றுக்கிழமையில சரி இந்த ஃப்ளோரியை எடுத்துக்கொள்ளுங்க. Prenons par exemple உதாரணத்துக்கு இந்த புள்ள சாப்பிடாம இருக்குது. Elle vient sans manger. ஒரு 19 வயது புள்ள சாப்பிடாம உபவாசம் இருந்தா கர்த்தர் கண்ண மூடி கொண்டிருப்பார். Est-ce que Dieu va fermer les yeux alors qu'une fille de 19 ans jeûne? அவருக்கு இரக்கம் வந்துரும். Donc il va avoir de la miséricorde. ஒரு 19 வயது புள்ள, une fille de 19 ans, வாலை வயது புள்ள, une adolescente. விடிய 10 மணிக்கு வீட்ல வலிக்கிட்டு. Elle s'est préparée à 10 heures à la maison. விடிய 10 மணிக்கு வலிக்கிட்டு. À 10 heures elle est partie de சர்வீஸ்ல இருந்து. Elle reste dans les deux cultes. இரவு 7:30 மணிக்கு வீட்டை போய் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா ஒரு கடவுள், ஒரு உண்மையான கடவுள் ஒரு மனதுருக்கம் இல்லாம இருப்பார். Est-ce que Dieu, un vrai Dieu, il va pas avoir de la compassion alors elle va pas manger jusqu'à 19h 19h30? உபவாசம் இருக்கிறத பார்த்து அப்பா அம்மாவே சொல்றாங்க நீ கொஞ்சம் chocolat குடி. Donc en regardant leur fille jeûner, les parents disent bois du chocolat, பால் குடி, bois du lait, ஏதாவது குடி. bois quelque chose. ஒரு தாய் தகப்பனுக்கே புள்ள உபவாசம் பண்ணேக்க ஒரு இரக்கம் இருக்குமானால், si les parents ont de la miséricorde lorsque leur அவர்களுக்கும் எங்களுக்கும் கடவுளாகிய தேவனுக்கு இரக்கம் இருக்காதா? Est-ce que Dieu qui est pour eux et pour nous, il va pas avoir de la miséricorde? உபவாசம் இருந்தா ஒருவருக்கும் வருத்தம் வராது. Donc si nous jeûnons, personne n'aura de la maladie. இருக்கிறவர்கள் மயங்கி விழ மாட்டார்கள். Les gens qui jeûnent, ils vont pas tomber, ils vont pas s'évanouir. இருக்கிறவர்கள் சாக மாட்டார்கள். Et ceux qui jeûnent, ils vont pas mourir. ஏடா வேதத்தின்படி உபவாசம் இருந்தா கட்டாயம் சாக மாட்டோம், பிழைப்பு இருக்குது. Donc si nous jeûnons selon la Bible, nous allons pas mourir. நன்மைகள் நடக்கும். Donc on aura des bienfaits. காரியங்கள் வெற்றியா நடக்கும். Il y aura de la victoire dans nos affaires. மாற்றங்கள் உண்டாகும். மாற்றங்கள் வரும். Il y aura des changements. ஆக உபவாசத்தை ஐயோ நான் இருந்த நான் இப்ப என்னால இருக்கலான்னு சொல்ல ஊக்கப்படுத்துறேன். இந்த உபவாசம் முடியக்க நீங்க பாப்பீங்க எப்படி உங்களை ஆண்டவர் உங்களுக்கு இறங்குறார். Mais donc ne dites pas j'ai jeûné, non rien s'est produit, mais moi je vous encourage, vous allez voir après que les choses arriveront. நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட எங்களுக்கு சபை கற்றுக் கொடுத்தது உபவாசம் தான். Donc lorsque nous étions sauvés, l'église nous a enseigné le jeûne. கற்றுக் கொடுத்தது சபை. L'église nous a enseigné. உபவாசம் பண்ணா ஆசை. Donc c'était un vrai désir de jeûne. Mais c'est difficile. C'est difficile. 5-6 மணிக்கு முடிக்கிற உபவாசம், 5-6 மணிக்கு முடிக்கிற உபவாசம். Donc le jeûne que nous finissons à 5-6 heures, 2 மணிக்கு அலாரம் அடிக்கும். Donc à 14 heures ça va commencer l'alarme. இழுத்து கொண்டு போகணும் வண்டில. Donc il faut tirer le chariot. 2 மணிக்கு சாப்பிட்டா அது 39 நாள் மாதிரி போயிடும். Donc si nous mangeons à 14 heures, c'est comme si nous avons jeûné 39. 40 நாள் உபவாசம் பண்ண மாட்டோம். Nous voulons jeûner 40 jours, Seigneur. எங்களுக்கு சபை கற்றுக் கொடுத்தது உபவாசம், கர்த்தர் கற்றுக் கொடுத்தது உபவாசம் லைஃப்ல எவ்வளவு முக்கியமான. Donc l'église et l'Éternel nous a enseigné combien le jeûne est important dans notre vie. உடம்பு மெலிகிறதும் உடம்பு குறைகிறதும் அடுத்த பக்கம் பைக்கலாம். Donc le fait de grossir et de maigrir c'est de l'autre côté. உபவாசத்துல 100% பலன் உண்டு. Donc dans le jeûne il y a 100% de la récompense. கண்களை மூடுங்க. Fermez les yeux. ஜெபம் ஆண்டவரோட பேசுங்க. De prier pour que Dieu vous parle. எனக்கு உபவாசத்தை பற்றி பேசுங்க. Aujourd'hui tu parles à propos de jeûne. பேசுங்க என்னோட. Parle avec nous, Seigneur. எனக்கு உபவாசத்தை பற்றி நானும் அறிய விருப்பம். J'ai envie de connaître à propos du jeûne. பேசுங்க ஆண்டவரே. Parle-nous, Seigneur. Thank you Jesus. Merci Jésus. ஹல்லேலூயா சொல்லார். Alléluia. எத்தனையோ சபைகள்ல வாலிப பிள்ளைகள் வாலிப தங்கச்சி தம்பி உபவாசம் இருக்கிறாங்க. Je sais que dans nos églises et dans l'adolescent, les adultes ils font le jeûne. ஒரு நாள் உன்னை கத்தரிக்க விட மாட்டார். Jamais le Seigneur t'abandonnera. உபவாசத்துல இருக்கிற அதனுடைய மகிமை எனக்கு தெரியும். Moi je connais la gloire de faire le jeûne. நாங்க எல்லாம் உபவாசத்திலேயே இருந்தா சபைகளை கட்டுறோம். Donc nous bâtissons les églises en restant dans le jeûne. ஓகே, வியாதிகள் வரைக்கும் அது வேற காரியம். Donc si nous sommes malades c'est différent. உபவாசம் இருக்கிற காலங்கள்ல உபவாசம் இது முடிக்கணும் நாங்க. Donc nous devons jeûner pendant les périodes où nous இந்த உபவாசங்கள் நாங்க எங்களுக்காக இருக்கேன். Ce n'est pas pour nous que nous jeûnons. அதாவது எனக்காக நீங்க உபவாசம் இருக்கேன். Vous ne jeûnez pas pour moi. உங்களுக்காக இருக்கீங்க. C'est pour vous. கர்த்தருடைய சபைக்காக இருக்கீங்க. Vous jeûnez pour l'église de Dieu. தேசத்துக்காக இருக்கீங்க. Pour le pays.
தேசத்துல விடுதலைக்காக இருக்கிறீங்க. Vous jeûnez pour la délivrance du pays. வேதத்துல படிக்கலாம் உபவாசங்கள்ல என்ன நடந்தது. Donc on peut lire dans la Bible qu'est-ce qui s'est passé pendant les jeûnes. முதலாவது Premièrement, யோனா. Jonas, le livre de Jonas. யோனா புத்தகம் Le livre de Jonas. முதலாம் அதிகாரம் Chapitre 1, இரண்டாம் வசனம். verset 2. யோனா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் கர்த்தர் யோனாவுக்கு சொன்னது. கர்த்தர் யோனாவுக்கு சொன்னது. Ce que l'Éternel a dit à Jonas. யோனா தீர்க்கதரிசி. Jonas était un prophète. ஒரு தேசம் பாவத்தில் இருக்குது. Un pays était dans le péché. ஒரு பட்டணம் நினிவே பட்டணம். La ville de Ninive était dans le péché. பாவத்தில் இருக்குது. Elle était dans le péché. ஒரு மனுஷன் அல்ல. Pas seulement un ஒரு homme. குடும்பம் அல்ல. Pas une seule famille. ஒரு சபை அல்ல. Pas une seule église. ஒரு தேசமே பாவத்தில் இருக்குது. Tout un pays dans le péché. ஆண்டவர் பார்த்தார். Le Seigneur a vu. எத்தனையோ செய்தி அனுப்பின மனம் திரும்புறாங்க இல்ல. J'ai envoyé beaucoup de messages mais ils se repentent pas. இந்த நினிவே பட்டணம் என்ற சத்தத்தை கேட்கறாங்களே இல்ல. Cette ville de Ninive n'écoute pas ma voix. யோனா தீர்க்கதரிசி இருந்தார். Donc il y avait le prophète Jonas. யோனா தீர்க்கதரிசிட்ட வந்து Donc il est venu au prophète யோனா, Jonas. ஒரு ஊழியம் இருக்குது. Tu as un ministère. சொல்லுங்க ஆண்டவரே. Dites-moi Seigneur. நினிவே பட்டணத்துக்கு போகணும். Tu dois aller à la ville de Ninive. நினிவே பட்டணத்துக்கு நீ போகணும். Tu dois aller à la ville de Ninive. என்னத்துக்கு? Pourquoi? நீதானே பயங்கர தீர்க்கதரிசி. Parce que tu es un grand prophète. நான் சொல்றதை செய். Fais ce que je te dis. அந்த தேசத்தை அழிக்க போறேன். Je vais détruire ce pays. காரணம் அந்த தேசத்தின் பாவம் எனக்கு பிடிக்கல. Pourquoi? La raison parce que le péché du pays ஒரு ne me plaît pas. அளவுக்கு மிஞ்சி அந்த தேசம் பாவத்தில் இருக்கு. Donc ce pays est dans le péché sans limite. லிமிட்டை தாண்டி பாவம் செய்கிறாங்க. Ils font le péché sans limite. இவனுக்கு முன்பு நான் வேற ஊழியக்காரர் அனுப்பி இருக்கிறேன். Moi j'ai envoyé d'autres serviteurs avant toi. பிரசங்கம் கொடுத்திருக்கிறேன். J'ai donné la prédication. வார்த்தைகள் சொல்லி இருக்கிறேன். Beaucoup de paroles ont été données. ஒருவரும் என்ன சொல்ல கேக்குறாங்க. Mais personne m'a écouté moi. ஆகவே அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை நினிவே பட்டணத்தை மாத்திரம் அழிக்க போறோம். Donc seulement cette ville de Ninive que je vais détruire. ஆனா ஒன்று கேளுங்க. Mais écoutez une chose. அனுப்பேக்க ஆண்டவர் சொல்லல மனம் திரும்பினா நான் இறங்குவேன். Donc lorsqu'il l'a envoyé, il n'a pas dit s'il se repent, moi je vais changer d'avis. அவர் சொல்லல. Il n'a pas dit. அவங்க சொல்லுங்க மனம் திரும்பி உபவாசம் பண்ணா நான் அழிக்காம விடுவேன். Donc si jeûne et il se repent, je vais pas les détruire. Il n'a pas dit. சொல்லவே இல்ல. Il n'a pas dit cela. சொல்லு. Dis-leur. 40 நாள்ல நினிவே அழியும். Donc 40 jours la ville de Ninive va être détruite. யோனா போயிட்டார். Jonas est parti. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி il a voyagé un jour. 3 நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டார். Donc il a voyagé 3 jours et il est parti. நடந்து போய் எல்லாம் முடியும் செய்றார். Donc il est parti, il fait ஒரு வார்த்தை தான் சொன்னார். Il a dit une seule parole. இன்னும் 40 நாளில நினிவே கப்பூத். Donc 40 jours la ville de Ninive va être détruite. பெரிய இவர் சொல்லல. Il l'a pas dit. இவர் நல்ல பாஸ்டர். Lui il était un bon pasteur. அழிவை விரும்புற பாஸ்டர். C'est un pasteur qui aime bien la destruction. நான் சொல்றது நடக்கணும் என்று எதிர்பார்க்கிற பாஸ்டர் இந்த பாஸ்டர் யோனா. C'est un pasteur qui espère que lui il dit se produit. இவருக்கு பிரச்சனை நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கணும் என்று. Et lui son problème c'est que sa prophétie s'accomplisse. ஆனா இவரும் சொல்லல. Mais lui on lui a pas சொன்னவர் உங்களுக்கு உபவாசம் என்ன அழிக்க போறாருன்னு. ஆனா இவர் ஒரு ஊழியக்காரன் சொல்லி இருக்கலாம் தானே. Mais lui le Seigneur a pas dit si vous jeûnez qu'il va pas détruire, mais lui en tant que serviteur il aurait pu le dire. சொல்லிக்கலாம் தானே. Est-ce qu'il aurait pu le dire? வாய் ஆண்டவருக்கு எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க தேவன் ஒரு மாற்றம் கொண்டு வருவார். Donc il aurait pu dire si vous jeûnez tous le Seigneur va changer. Mais il l'a pas dit. மக்களும் சொல்லல. ஆறு கர்த்தரும் சொல்லல. Même le Seigneur ne l'a pas dit. அட சொன்னா தானே உபவாசம் பண்றது. Donc si seulement qu'il avait dit qu'on pouvait jeûner. மூன்றாம் அதிகாரம் chapitre 3 நான்காம் வசனம். verset 4. மூன்றாம் அதிகாரம் chapitre 3 நான்காம் வசனம். verset 4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று பிரசங்கம் பண்ண. சூப்பர் பிரசங்கம். யோனாட பிரசங்கம் நல்ல பிரசங்கம். Donc la prédication de Jonas était très bonne. ஐந்தாம் வசனம் verset 5. அப்படியே கேளுங்க. Écoutez bien. சொன்ன செய்தி நினிவே தேசத்தை அழிக்க போறான். Donc le message qui a été donné c'est la destruction de ஆண்டவர் சொல்லல மனம் திரும்ப சொல்லல. Le Seigneur n'a pas demandé de repentir. மனம் திரும்பினா நான் உங்களுக்கு திரும்பி இறங்குவேன்னு கர்த்தர் சொல்லி அனுப்பினார். Le Seigneur n'a pas dit si vous repentez mais je vais avoir de la யோனா ஒரு miséricorde. ஊழியக்காரன் சொல்லல
நீங்க மனம் திரும்பி உபவாசம் பண்ணி பாருங்க நான் நிறுத்த வேண்டாம் ஆண்டவர் நிறுத்த வேண்டாம் சொல்லவே இல்லை. Donc le serviteur Jonas n'a pas dit non plus si vous repentez et vous gênez, le Seigneur va changer. நாட்டு மக்களுக்கு தெரியும். Mais le peuple de ce pays connaissait ஆண்டவருடைய இதயத்தை எப்படி மாத்தலாம். Comment changer le cœur de Dieu. செய்வேன் என்று சொன்னதை, Ce qu'il a dit qu'il allait faire. அதாவது தீமை செய்வேன் அழிப்பேன் என்று சொன்னதை தேவன் மாறுகிற ஒரு காரியம் fasting and prayer. Donc le fait que le Seigneur change d'avis pour faire le mal, c'est le jeûne. அப்படி சொன்ன உடனே, donc après avoir dit cela, number 1, premièrement, அந்த ஜனங்களுக்கு ஒரு கர்த்தர்ல ஒரு விசுவாசம் வந்துச்சு. அஞ்சாம் வசனம். Donc ce peuple a eu une foi dans le Seigneur. அவனா படிச்சு பாருங்க. Lisez correctement. number 1ல படிச்சு பாருங்க. Lisez premièrement. முதலாவது, premièrement, ஜோனா சொன்னதை கர்த்தர் ஜனங்கள் விசுவாசிக்கல. Donc ce que Jonas a dit, le peuple n'a pas cru. ஜோனா சொன்னதை ஜனங்கள் விசுவாசிக்கல. ஜோனாட வார்த்தையை ஜனங்கள் விசுவாசிக்கல. Ce n'est pas la parole de Jonas qu'ils ont cru. ஐந்தாம் வசனம், verset 5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். Le peuple de Ninive a cru en Dieu. என்னத்தை விசுவாசித்தார்கள்? Qu'est-ce qu'ils ont cru? ஜோனா சொன்னபடி தேசம் அழிய போகுது என்று விசுவாசித்தாங்களா? Est-ce qu'ils ont cru selon ce que Jonas a dit, le pays va être détruit? இல்ல. Non. யோனா சொன்ன காரியம் நடக்காதபடி ஒரு தேவன் எங்களை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அந்த மக்களுக்குள்ள இருந்தது. Donc le peuple avait une foi en sorte que ce que Jonas a dit ne va pas se produire. விசுவாசம் இருக்கிறவர்களுக்குள்ள, donc ceux qui jeûnent, நீங்கள் விசுவாசம் இருக்கிற காரியங்களை குறித்து முதல் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும். Vous devez avoir une foi à propos des choses pour laquelle vous jeûnez. எந்த காரியத்துக்காக விசுவாசம், சரியான காரியத்துக்காக விசுவாசம் பண்ணணும். Donc vous devez jeûner pour des raisons correctes. சரியான காரியத்துக்காக உபவாசம் பண்ணும் பொழுது, si vous jeûnez pour les raisons qui sont எந்த காரியத்துக்காக உபவாசம் இருக்கிறீங்களோ அது கர்த்தர் செய்வார் என்ற முதலாவது உபவாசம் பண்ண எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். Donc nous devons avoir, nous qui jeûnons, une foi qui comme quoi le Seigneur le fera pour les raisons pour lesquelles nous jeûnons. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் ஒன்று, நம்பர் 1, தேவனை விசுவாசித்தார்கள். Premièrement, le peuple de Ninive a cru en Dieu. இரண்டாவது, deuxièmement, தேவனை விசுவாசித்தபடியா தான் உபவாசம் பண்ணினார்கள். C'est parce qu'ils ont cru en Dieu qu'ils ont jeûné. வாசிங்க வசனத்தை. Lisez le verset. உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். Donc ils se sont rassemblés pour உபவாசம் பண்ண சொல்லி யார் சொன்னது? Donc qui est-ce qui a dit de jeûner? அங்க உள்ள ஜனங்கள் சொன்னாங்க. Donc c'est le peuple qui était là-bas. அங்க உள்ளவங்களாம் சொன்னாங்க. C'est le peuple qui était là-bas qui a dit, இந்த ஆண்டவரை நாங்க நம்புவோம். nous croyons en ce Dieu. அழிக்க போற ஆண்டவர் அழிக்காதபடி நாங்க அவரை விசுவாசிப்போம். Donc Dieu qui va détruire, on va lui faire confiance pour qu'il ne détruise pas. எதை அழிக்க போறான்னு சொன்னாரோ, donc ce que le Seigneur a dit de détruire, அதை அழிக்க மாட்டார்னு சொல்லி நாம விசுவாசிப்போம். donc croyons qu'il va pas le détruire. முதலாவது உபவாசம் இருக்கிறவர்களுக்கு முதலாவது ஒரு விசுவாசம் வர வேண்டும். donc ceux qui jeûnent doivent avoir une foi. உபவாசம் முடிஞ்சா பிறகு après le jeûne, எனக்கு முதலே தெரியும் நடக்காது. moi je savais d'avance que ça n'allait pas se produire. குடல் வருத்தம் தான் வரும். donc vous allez avoir des maladies d'intestin. எல்லாம் முடிஞ்சா பிறகு. après tout, எனக்கு தெரியும் பிளேன் விட மாட்டாங்களே. je savais qu'il y aura pas d'avion. எனக்கு தெரியும் நோர்வேக்கு நான் போக மாட்டேன். moi je sais que je vais pas repartir en Norvège. உபவாசம் முடிச்சா பிறகு après le jeûne, முதலே தெரியும் என்ற வியாதி அப்படியே இருக்க மாட்டேன். je savais d'avance que ma maladie restera. அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னா. alléluia. எந்த காரியத்துக்காக உபவாசம் பண்றோமோ, la raison pour laquelle nous jeûnons, அந்த காரியம் தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். donc je dois croire que Dieu va faire cette chose pour moi. விசுவாசித்து தான் நாங்க உபவாசம் பண்ணோம். donc en croyant que nous devons jeûner. யார் உபவாசம் பண்ணாங்க? qui a jeûné? பெரியோர், les grands, சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். les jusqu'aux petits ils se sont revêtir de sac. மைக்கேல கிட்ட வச்சு பேசுங்க. என்ன ரட்டுடுத்துறது? Qu'est-ce que ça veut dire se revêtir de sac? C'est quoi en français? Les sacs. Hein? சாக்கு மேல். ஓ, அப்படிதான் கிழிக்கிறதோ?
அந்த காலத்துல இந்த உடுப்பு மாதிரி சாக்கு மாதிரி தான் இந்த கட்டிருக்கிறது எல்லாரும். Donc ils s'habillent avec des sacs. அந்த அவங்களுக்கு கோபம் வந்துடுது. Parce qu'ils ont eu de la colère. கோபம்டா தேசத்தின் மேல கோபம், மனுஷன் மேல கோபம் வந்துடுது. ஆண்டவர் இப்படி செய்ய போறாருன்னு சொல்லி அந்த வேதனைப்பட்டு இருதயத்தை கிழிக்கிற மாதிரி தங்கட உடைய கிழித்து அந்த கிழிச்சு போட்டு உட்கார்ந்துட்டாங்க சாம்பல்ல. Donc parce qu'il y avait la colère sur le pays et sur le peuple, donc ils se sont déchirés comme si leurs vêtements déchiraient leur cœur. ஆண்டவர் எந்த பாவத்துக்காக இதை செய்ய வந்தாரோ அதுல இருந்து நாங்க எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும்னு சொல்லி பாவ மன்னிப்புக்காக உபவாசம் இருக்கிறாங்க. Donc ils ont jeûné pour le pardon des péchés pour lesquels le Seigneur voulait les détruire. அடுத்தது நாங்க எதற்காக உபவாசம் பண்ணணும்? Donc ensuite pourquoi nous devons jeûner? எனக்கு ஒரு கார் வேணும். Moi j'ai besoin d'une voiture. எனக்கு ஒரு 5 பீஸ் வீடு வேணும். J'ai besoin d'une maison de 5 pièces. நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். Je dois réussir dans mes examens. அடுத்தது நான் இந்த முறை என்ன vacances போணும். Ensuite je dois aller en vacances cette fois-ci. இதெல்லாம் காசு இருந்தா பெற்று எல்லாம் கிடைக்கும். Donc ces choses, si nous avons de l'argent, on peut les avoir. கிடைக்கும். ஜெபம் பண்ணுங்க கிடைக்கும். Priez, vous allez recevoir. ஆனா இதுல சொல்ற வசனத்தை படிச்சு பாருங்க. Mais lisez le verset qui est dit ici. உபவாசம் எதற்கு இருந்தார்கள்? Pourquoi ils ont jeûné? எதற்கு இருந்தார்கள்? Pourquoi ils ont jeûné? ஒன்று உபவாசம் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. Donc premièrement ceux qui jeûnaient avaient une foi en eux. இரண்டாவது உபவாசம் இருக்கிறவர்கள் ஜனங்கள் தீர்மானித்தார்கள் தேவனை விசுவாசத்தை உபவாசம் பண்ணுங்க. Donc deuxièmement ils ont pris une décision de croire en Dieu et jeûner. அடுத்தது யார் உபவாசம் இருந்தார்கள்? Ensuite qui a jeûné? அப்பாடா பெரியவங்க, les grands, சிறியவர்கள், les petits. அடுத்ததுக்குள்ள வாசிக்கப்பார் 6ஆம் வசனம் verset 6. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது ஜனாதிபதியை கட்டிட்டது. Donc maintenant le président est au courant. யோனா வந்தா சியோன் சபைக்கு. Jonas est venu à l'église de Sion. சியோன் சபை எல்லாம் முடிவெடுத்தது உபவாசம் பண்ணணும். Donc toute l'église de Sion a décidé de jeûner. உதாரணத்துக்கு par exemple ஜனாதிபதிக்கு செய்தி போயிட்டது. Donc le président a eu le message. இப்படி இந்த இடத்திலே கூட உபவாசம் பண்றாங்களாம். ஒரு யோனா வந்தாராம் இப்படி அழிய போறாங்க. ஜனாதிபதிக்கு கட்டிட்டது செய்தி. Donc le président a reçu le message que dans un tel endroit il y a eu Jonas. ஜனாதிபதி வாசி பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. Donc lisez qu'est-ce que dit le président. அவனும் தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். கிழிச்சு சாம்பல்ல கிடக்கிறார். ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புறோம், இந்த காரியம் நீ செய்ய மாட்டோம் என்று மனம் திரும்பத்தான் உபவாசம் பண்ணாங்க. முதலாவது donc premièrement ils ont jeûné pour se repentir. ஏடா தெரியும் இந்த அழிவுக்கு காரணம் தேசத்தின் பாவம். Donc ils savaient que la raison de cette destruction c'est le péché du மனம் திரும்பிச்சது. சபைகள் l'église s'est repentie. ஊழியக்காரன் மனம் திரும்பணும். விசுவாசிகள் மனம் திரும்பணும். devaient se repentir. Les fidèles devaient se repentir. தேவனை உலகத்தவர்கள் மனம் திரும்பணும். les gens du monde devaient se repentir. எல்லாரும் வேதம் சொல்லுது. la Bible dit நினிவேயிலெங்கும் அடுத்தது மேலும் ராஜா தானும் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக ராஜாவும் மந்திரிமாரும் முடிவெடுத்துட்டினும் நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசியாதிருக்கவும் புல்லு கொடுக்காத புண்ணாக்கு வைக்காத தவிடு வைக்காத மிருகங்களும். Donc le roi et le président et ses ministres ont décidé de ne donner ni de l'herbe ni rien du tout. ஒரு ஃபார்முக்கும் புல்லு சாப்பாடுலாம் வைக்க கூடாது. Donc il faut pas mettre de l'herbe ou de la nourriture dans aucune des fermes. ராஜ கட்டளை. Donc c'est le commandement royal. உபவாசம். Le jeûne. எனக்கு உபவாசம் பண்ணா கதை ஞாபகம் வருது. Donc lorsque je parle de jeûne, j'ai une அந்த காலம் நாங்க உபவாசம் பண்ணேங்க. Je me rappelle d'une histoire lorsque நான் சொல்ற கதை ஒரு 91ஆம் ஆண்டு இருக்கு. Donc il s'est passé en 91. Il y a 30 ans. Il y a 30 ans. ஒரு வீட்டுல உபவாசம் பண்றான். On a jeûné dans une maison. எல்லாரும் ஒரு 20-25 பேர் இருப்போம். Il y avait au moins 20-25 personnes. ஒரு உபவாசம் இருக்க போறோம் எல்லாரும் வாங்க. Nous allons jeûner tous, venez. அப்ப எல்லாரும் உபவாசத்துக்கு போறோம் அந்த வீட்டை. Nous sommes allés dans cette maison pour jeûner. பிரிஸ்மான்ல. À Brise-sur-Marne. ஒரு சகோதரியும் சகோதரனும் பஸ்ல வரையணும் உபவாச கூட்டது. Donc il y avait une sœur et un frère qui venaient en bus pour le culte du jeûne. சம்மர் காலம் மந்த் ஜூலை end of July. C'était au mois de fin juillet. ரெண்டரும் வரையணும். ஒரு பிரதரும் சிஸ்டரும் சப விசுவாசிகள் ரெண்டு பேரும் ஒரு சகோதரி இப்படியே
ரோட்டால வந்துட்டு இருக்கணும். Donc elle venait, un frère et une sœur, ils venaient dans la அந்த rue. ஒரு கிராமம் தானே. Donc c'était le village. அந்த ஒரு வளவுக்குள்ள ஆப்பிள் மரம் இருக்குது. Donc dans un jardin, il y avait un pommier. ஒரு ஆப்பிள் மரம் நிக்குது. Il y avait un pommier dans le அந்த jardin. ஆப்பிள் மரம் அந்த ரோட்டுக்கு வெளியில தொங்கிக் கொண்டே இருக்குது பழங்கள். Elle était passée dans la rue, le pommier. இந்த பிரதர் சொன்னாரா, Donc le frère a dit, அடியே ஆப்பிள் சாப்பிடுவோமா? est-ce qu'on peut manger de la pomme? அந்த சிஸ்டர் சொல்லுச்சுதா, La sœur a dit, உபவாசம் இல்ல நீ? tu jeûnes non? உபவாசம் இல்ல இருக்கிற? Tu jeûnes non? அடியே என்ன உபவாசம்? C'est quoi le jeûne? இவன் இந்த பொடியன் சொன்னா அந்த தங்கச்சிக்கு Donc, சிஸ்டர், le garçon a dit à la நீ fille, ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதானே? tu bois du jus de pomme non? என்னண்டு வந்தது? Donc ça vient d'où? அப்பள கரைச்சி தான் குடிச்சது. C'est parce qu'ils ont avec நீ céréales orange du ஜூஸ் pomme. குடிக்கிறதானே? Tu orange bois ஜூஸ் du குடிக்கிறதானே? jus d'orange non? என்னண்டு வந்தது? D'où vient ce... orange ஜூஸ் மிஷின் கூட குடிக்கிறேன். Donc c'est en pressant le jus d'orange que tu மிஷினுக்கு bois. போட்டு அரைச்சாலும் உண்டு தான், Que tu mets dans la machine pour mouliner, அத கடிச்சு சாப்பிட்டாலும் உண்டு தான். ou de le manger, c'est la même chose. இல்ல ஆபேலன் பேசுவார். Donc sinon le frère Abel va gronder. ஆமரன் நான் மேகான முறை சாப்பிட்டுக்கிறேன். Donc lui et moi nous avons mangé plusieurs fois. இவன் ஆதாம் மாதிரி ஆதாம சாப்பிட வச்சுட்டான். Donc lui comme Adam et Ève, il a fait manger. செண்டர் ஆப்பிள் சாப்பிட்டு வந்திருக்கணும். Donc ils sont venus après avoir mangé les pommes. கூட்டம் முடிஞ்சு இதை கதைச்சு கொண்டிருக்கிறான். Donc à la fin du culte nous étions en train அந்த de parler. புள்ள கேட்டது, Et la fille m'a demandé, ஆபேலண்ணன் frère Abel, நான் பாஸ்டர் இல்ல, அப்ப நான் ஆரம்பிய மாறேன். ஆபேலண்ணன் j'étais pas pasteur. உபவாச நாள்ல ஆப்பிள் சாப்பிடலாமான்னு கேட்டு. Et elle a demandé, frère Abel, est-ce qu'on peut manger de la pomme? கதையில விளங்கிட்டது பாஸ்டர் தானே. Donc ஊழியஞ்சேர கொஞ்சம் பின் கதை விளங்கும் தானே எனக்கு. moi je connais. விளங்கிட்டது, ஓ ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, இந்த புள்ள அதுக்காக தான் கேக்குதான். Moi j'ai compris qu'il y avait un événement, donc c'est pour ça elle demande. ஏன் சாப்பிடுவான்னு கேட்டேன் நான். Donc qu'est-ce que j'ai demandé, qu'est-ce que... ஏன் சாப்பிடுவான்னு கேட்டேன். கதை இருக்குது, இது அறிகிறதுக்கு. Donc j'ai demandé pourquoi on ne doit pas manger, parce que pour apprendre ce qui est வாசத்துல l'histoire. ஆப்பிள் சாப்பிடலாம், சோறுகள் தான் சாப்பிடுவான்னு சும்மா கதைக்க விட்டேன் நான். Moi j'ai dit on peut manger de la pomme, mais il faut pas manger du riz. அவர் இருந்துட்டு Donc பாத்தியா lui il a dit t'as vu? T'as vu? நான் சொன்னேன். Moi je t'ai dit non. நாங்க என்ன சொன்னேன்? Donc என்ன சொன்னேன்? qu'est-ce que tu as dit? இல்லை அண்ணன், Non pas. வரைக்கு அந்த ஆப்பிள் மரம் வெளியில ஆப்பிள் தொங்கி கொண்டிருந்தது. Donc il y avait des pommes dehors. நான் சொன்னேன் இவன் நம்ப மாட்டான்டா. Elle m'a pas cru. அப்ப என்ன நடந்தது? Donc qu'est-ce qui s'est passé? இவ சொன்னார் கணேசன்ல ஆபேலன்னா ஆப்பிள் முழுசா சாப்பிடுறதான் ஜூஸா சாப்பிடுறது ஒன்றுதான். Donc lui il a dit de manger la pomme ou boire du jus d'eux, c'est la même chose. சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். Donc moi j'ai demandé. அதை நான் சொல்லித்தான் சாப்பிட்டேன். Donc அதான் சொல்லிதான் நான் சாப்பிட்டேன். Donc en disant que j'ai mangé ça. அப்ப நான் அவரை கேட்டேன், எங்க கிடக்குது ஆப்பிள் சாப்பிடலாம்னு வாசத்துல. Donc moi j'ai demandé où est-ce qu'il est écrit qu'on peut manger de la pomme le jour du jeûne. Donc où est-ce qu'il est ஜூஸ் அப்படி laisse tomber le jus. அப்படி உண்மையை சொல்றேன், ஆப்பிள் சாப்பிட்டு உபவாசம் பண்ணலாம்டா. Si on peut manger la pomme et உபவாசம் jeûner, பண்றது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சுகமா. combien il est facile pour nous de jeûner. சரிதா? அப்படியேண்டா சோத்தை கரைச்சு, Donc c'est-à-dire on peut mélanger le riz, போட்டு on peut mettre dans la தண்ணி பாலை சோத்துக்க போட்டு en mettant de l'eau, கொஞ்சம் யோகட்டும் விட்டு en mettant du jus கொஞ்சம் மாங்கோ ஜூஸும் விட்டு et en mettant du jus de mangue. அந்த சோத்து கஞ்சிய தண்ணியா குடிச்சா நாங்கள் காலம்புரா உபவாசம் இருப்போம். Si nous pouvons boire le jus du riz, bah on peut jeûner toute la vie. இப்படித்தான் சிலர் ஏமாத்துறதாக்களை. Donc c'est comme ça que certains trompent les autres. இங்க பாருங்க, Regardez ici. யாரும் இருக்கக்கூடாது, நம்முடைய தேசம் காப்பாற்றப்படும் சொல்லி உபவாசம் பண்ணார்கள் ராஜா. Donc le roi a dit à tous de jeûner pour que le pays soit sauvé. மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் அவரவர் தம் உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளின் கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று ராஜா அறிவிச்சிட்டார். Verset 8. என்ன அறிவிச்சார்? Donc qu'est-ce qu'il a annoncé? ராஜா சொன்னார். Donc le roi a dit, இப்படி ஆரம்பிச்ச உடனே, après avoir annoncé cela, மூன்றாவது troisième mot, தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். donc ils ont commencé à appeler, invoquer Dieu. உபவாசத்தில் இருக்கிறவர்கள், donc ceux qui jeûnent, முதலாவது premièrement, தேவனை ஆண்டவர் நான் இருக்கிற காரியத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி
முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். Premièrement, il faut croire Dieu qu'il fera les choses pour lesquelles nous jeûnons. இரண்டாவது தேவனை விசுவாசித்து தான் நாங்க இந்த உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். Deuxièmement, nous devons commencer le jeûne en croyant en Dieu. மூன்றாவது உபவாசம் இருக்கிறவர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரை நோக்கி கத்தி குளறி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து அந்த காரியத்துக்காக மன்றாட வேண்டும். Troisièmement, les gens qui jeûnent devaient attendre dans la présence de Dieu et crier, prier et adorer le Seigneur. நான்காவது, quatrièmement, இப்படியான ஜெபங்களை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே இந்த அழிவுக்கு காரணம் என்ன, ஏதாவது இருந்தா நாங்க மனம் திரும்ப சொல்லி எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பிச்சார்கள். Donc après, quatrièmement, il faut se repentir des choses pour lesquelles nous devons se repentir. உபவாசத்துல ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புதலை உண்டாக்குவார். Donc dans le jeûne, le Seigneur va faire de la repentance dans notre நம்முடைய பிள்ளைகளை உணர்த்த Il ஆரம்பிக்கிறார். va nous faire de convaincre de nos erreurs. தவறுகளை உணர்த்த Il va ஆரம்பிக்கிறார். nous convaincre de nos fautes. நாங்க எங்க தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அங்க உணர்த்த ஆரம்பிச்சிருவார். Donc là où nous n'avons pas obéi Dieu, il va nous convaincre de எந்த cela. இடத்துல ஆண்டவர் எங்களை மனம் திரும்ப சொல்றார் அந்த இடத்துல நாங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவோம். Nous allons commencer à se repentir là où le Seigneur nous montre. எங்கு நான் தேவனுக்கு பிரியமா இல்லை அந்த இடத்துல எங்களுக்கு ஆண்டு உணர்த்துவார். இதுதான் அப்பொழுதுதான் எல்லாரும் ஆண்டவர் தங்கள் அக்கிரமங்களையும் தங்கள் பாவங்களையும் பிள்ளைகளையும் அறிக்கை செய்து குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மன்றாடினார்கள். Donc lorsqu'ils ont jeûné, le Seigneur leur montrera là où il ne connaît pas agréable. C'est à ce moment-là que le peuple a crié, a pleuré, ils sont tombés par terre et crié à Dieu. அல்லேலூயா சொல்லாரு. Dites alléluia. அப்படி ஜெபிக்க என்ன சொல்றாங்க பாருங்க ஆண்டவரை பற்றி. Donc en priant comme cela, regardez qu'est-ce qu'il dit à propos de Dieu. படிச்சு பாருங்க. Donc lisez le verset 9. உபவாசம் இருக்கிறீங்க முதல் ஆண்டவரை பற்றி சரியா அறிந்து உபவாசம் பண்ணுங்க. Vous qui jeûnez, vous devez d'abord connaître Dieu. முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிய வேண்டும். Donc premièrement, vous devez connaître comment il est notre Dieu. அடுத்தது ஆண்டவர் என் உபவாசத்துக்கு பதில் தருவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். Donc il faut que nous ayons une confiance que le Seigneur va donner une réponse pour nos prières. அவரை குறித்து தப்பான எண்ணத்தில் உபவாசம் பண்ணக்கூடாது. அவரை குறித்து எங்களுக்கு நல்ல எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. Donc nous devons avoir une bonne idée à propos de Dieu. எப்பேற்பட்ட பாவமானாலும் அவர் மன்னிப்பார். Quel que soit le péché, il va pardonner. எனக்கு இரங்குவார். Il va avoir de la நான் எதற்காக miséricorde. உபவாசம் பண்ணணும் எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளாய் நாங்கள் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். Donc la raison pour laquelle je jeûne, le Seigneur va me donner. Nous devons avoir cette foi et prier. 9ஆம் வசனத்தை பாருங்க. Regardez le verset 9. எப்படி ஜெபிக்கறாங்க பாருங்க. ராஜாவும் எல்லாரும் எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. Regardez le roi et les autres comment ils prient. யாருக்கு தெரியும் பாருங்க. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு சொல்லுங்க. ஒருவேளை சொல்லுங்க. ஒருவேளை சொல்லுங்க. ஒருவேளை Peut-être. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார். Le Seigneur va se repentir de ce qu'il voulait faire. அவர் இந்த மனஸ்தாபம்டா தம்பி. Donc c'est avoir cette compassion. compassion. அவர் மனதுருகுவார். Donc il va avoir de la compassion. மனஸ்தாபம்டா நாங்க செய்யற தவறுகள் பிழைகளை வச்சு மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபம் இல்ல. Donc avoir de la compassion c'est ஆண்டா எதற்காக நீங்க உபவாசம் பண்றீங்களோ அதை குறித்து என் பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறாங்க. Donc il va dire mes enfants ne mangent pas. ரட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க. Ils sont assis sur la sonde. ஒண்ணும் குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. Ils sont assis sans ni rien boire. இந்த ராஜா என்ன பிறந்த குழந்தைக்கும் பால் கொடுக்க விடுறாரு இல்ல. Donc même les petits enfants, les nouveau-nés, le roi laisse pas. ஒரு வயது பிள்ளையும் பால் உடைய கூடாது. Aucun enfant ne doit être allaité. சின்ன பிள்ளைகள் பால் உடைய கூடாது. Les enfants ne doivent pas boire du lait. எல்லாரும் ஒன்று ராஜா சொல்லிட்டார். C'est l'ordre du roi. கட்டளை போட்டாச்சு. Donc il a mis le commandement. மாடு ஒன்றும் சாப்பிட கூடாது. Ni les bêtes, les animaux ne doivent rien manger. ராஜா சொல்றார். Donc le roi dit. யாருக்கு தெரியும் ஒருவேளை தேவன் எங்களுக்கு மனதுருகுவார். Qui sait, peut-être que le Seigneur va avoir de la compassion de nous. He's a God of compassion. Il est un Dieu de compassion. அவர் மனதுருகுற தேவன். C'est un Dieu qui a de la compassion. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கேக்க அவர் விளையாட மாட்டார். Lorsque vous jeûnez, il va pas jouer. நீங்க சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணேக்க அவர் குடும்பமா இருந்து விளையாடி கொண்டிருக்கல. இயேசு கிறிஸ்து ஃபுட்பால் விளையாடல ஆண்டவர். Lorsque vous priez sans manger, il va pas jouer en famille au football. ஒரு மனதுருக்கம் வர. Donc il va avoir une compassion. ஜனங்கள் என்ன நோக்கி உண்ணாம சாப்பிடாம இருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க.
நான் அவங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லி கர்த்தர் மனம் துருகுவார். Donc le Seigneur va avoir de la compassion en disant mon peuple est en train de m'invoquer sans rien manger, donc il va avoir une compassion. தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்பார் என்று கூற சொன்னார். அவர்கள் 10வது வசனம். Verset 10. அவர்கள் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து எதை கண்டார் ஆண்டவர்? Qu'est-ce que le Seigneur a vu? எதை கண்டார்? Qu'est-ce que le Seigneur a vu? தங்கள் பிழையான வழிகள், Leur தங்கள் mauvaise பொல்லாத வழிகள், முன்பு செய்த தவறுகளை இனி செய்ய மாட்டோம் என்று எடுத்த தீர்மானத்தை தேவன் பார்த்தார். Le Seigneur a vu que leur décision de ne plus faire les erreurs qu'ils ont commises auparavant. அவருடைய உபவாசத்தை மாத்திரம் இயேசு பார்க்கல. Jésus n'a pas vu seulement leur jeûne. அவருடைய விசுவாசத்தை மாத்திரம் இயேசு பார்க்கல. Il n'a pas vu non seulement leur foi. தாங்கள் செய்கிற பாவங்கள், குறைகள், குற்றங்கள், கீழ்ப்படியாமலை அவங்க உள்ளம் உடைந்து உள்ளத்தால மனம் திரும்புறத நான் பார்த்தேன் என்று தேவன் பார்த்தார். Dieu a dit, j'ai vu qu'ils se sont repentis de leur cœur et leur cœur est brisé pour leur péché. மனதுருக்கம் உள்ள தேவன். Parce que c'est un Dieu de compassion. அல்ல சொல்லாரு. Dites alléluia. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? Combien d'entre vous pouvez dire amen? மனதுருக்கம் உள்ள தேவன். C'est un Dieu de compassion. உபவாசங்கள்ல ஜெபங்கள்ல சபைக்கு வாராங்களே சொல்றேன்னா Donc je dis aux gens qui viennent à l'église avec la prière et jeûne, நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கணும். vous devez avoir une bonne idée, bonne pensée à propos de Dieu. சில இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கு. Donc certains prient, Seigneur, si c'est ta volonté, guéris-moi. இப்படி சொன்னால் பைபிளுக்கு புறம்பா ஜெபம் பண்றாங்க. Donc s'ils disent ainsi, c'est qu'ils prient contre la Bible. ஆபத்து. Donc c'est சில எப்படி ஜெபிக்கிறான்டா? Donc comment il faut prier? சில ஊழியக்காரன் ஜெபிக்கிறத பார்த்துக்கிறேன். J'ai vu certains serviteurs prier. உமக்கு சித்தமானால் சுகமாக்கு. Si c'est ta volonté, guéris. இது எங்க இருந்து கற்றுக்கொண்டோம்? Où est-ce que nous avons appris cela? சித்தம் இல்ல இருக்கா வியாதியை சுகமாக்குறதுக்கு? Est-ce qu'il n'a pas envie la volonté de சொல்லுங்க. guérir? நோ. வியாதி சுகமடைய சித்தமா சித்தம் இல்லையாண்டு ஜெபம் பண்ண சொல்லல. ஆண்டவரே வியாதிகள் சுகமடையத்தான் நீங்க சிலுவையில மரிச்சீங்க. Donc Seigneur, tu es mort sur la croix pour que les maladies soient guéries. ஆண்டவரே வியாதிகள் சுகமடையணும் அது உங்க சித்தம். Donc Seigneur, les maladies doivent être guéries, c'est ta volonté. உங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்றேன். Donc je prie pour la guérison. சொல்லுங்க. Est-ce que c'est correct ou pas? இதுதான். ஒரு திருமணத்துக்கு ஜெபிக்கிறீங்க. Vous priez pour un mariage. உங்க சித்தம் அது அப்படிதான் ஜெபிக்கணும். Donc c'est comme ça qu'il faut prier, si c'est ta volonté. ஒரு திருமணம். Il y a un mariage. ஒரு வாலிபன் வந்து கேக்குற எனக்கு ஜெபம் பண்ணுங்க. Un jeune homme vient me prier pour moi. எப்படி ஜெபிக்கணும்? Comment prier? உமக்கு சித்தம் என்றால் நான் எனக்கு இந்த திருமணத்தை இந்த பொண்ணை செய்யறேன், இந்த ஆணை செய்யறேன். Si c'est ta volonté, je me marie avec cet homme ou ஒரு femme. கார் வாங்க போறேன். Je vais acheter une voiture. என்ன செய்யறது? Qu'est-ce qu'il faut faire? என்ஜின் நல்லா இருக்குது. Le moteur est bon. காசும் இருக்குது. On a de l'argent. இருக்குது அல்ல லோன் தரேன் கிரெடிட் தரேன்னு சொல்றாங்க. On a accepté le crédit ou sinon. இந்த கார் எடுக்க உமக்கு சித்தமா? Est-ce que pour que je prenne cette voiture, c'est ta volonté? கார் தான். C'est une voiture. ஆனா இந்த கார் உமக்கு சித்தமா? Mais est-ce que cette voiture est ta volonté? சரிதான். ஓகே இல்லையா? Oui ou non? சொல்லுங்க அவன். சரி. இந்த பிரசாத் லைசென்ஸ் எடுத்துருது இன்றைக்கு உதாரணத்துக்கு. Par exemple, le Prasad il a pris la permis. பிரசாத்துக்கு ஒரு கார் ஒரு ஆள் சொல்லுது காரை வாங்கண்டு. Donc quelqu'un dit d'acheter une voiture. ஒரு மெக்கானிக் வாரார். Un mécanicien vient. நல்ல பொடி நல்லா இருக்குது. La carrosserie elle est bonne. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டது. Donc lorsqu'on a démarré, il a démarré vite. நல்லா தான் இருக்கு. Donc c'est bon. ஆனா என்ன விலை அண்ணன்? Mais c'est combien le prix? 1000 €. 1000 €. வாங்கு. Achète? No. Non. ஆத விவரிக்கோடு விசாரிக்கோடு. Donc il faut poser des questions. 1000 சரி. எத்தனாம் ஆண்டு கார்? Elle est de quelle année la voiture? அத விசாரிக்கோடு. Il faut demander cela. எத்தனாம் ஆண்டு கார்? Elle est de quelle année la voiture? இது ஒரிஜினல் இன்ஜினா இன்னொரு ரெண்டாவது இன்ஜின் மாத்துனீங்களா? Est-ce que c'est un moteur d'origine ou un moteur changé? சரியா முடியா? டெக்னிக் கண்ட்ரோல் நீங்க போய்க்க நான் கூட வரணும் டெக்னிக் கண்ட்ரோல் கூட பார்க்கிறதுக்கு. அவன் ஆட்களை சொல்லி மாத்தி போட்டு தரவன் விப்பான் தானே உங்களுக்கு. Pour passer le contrôle technique, il faut que moi je vous accompagne, sinon பாடி நல்லா இருக்கு. La carrosserie elle est bonne. பாடி நல்லா இருக்கு. La carrosserie elle est bonne. ஆனா மாங்கா உள்ளுக புழு இருக்குறத கவனிக்க. Mais on sait pas s'il y a des vers dans la mangue. புது கார் என்றாலும் même si c'est une voiture neuve. உங்க சித்தம்.
Est-ce que c'est ta volonté? அதுதான் முக்கியம். C'est ça l'importance. சும்மா போவான்றதா நாங்கள் On ne peut pas aller acheter comme cela. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்ம நடத்தட்டனப்பா. Donc il faut que le Seigneur nous conduise pour tout நம்மை ça. நடத்தட்டன ஆண்டவர். Il faut que le Seigneur nous conduise. எங்களுக்கு ஆண்டவர் வழிநடத்தல் வேணும் தானே எங்களுக்கு. Nous avons besoin de la conduite de Dieu. சொல்ல மாட்டேனியா சொல்லாரு. Dites alléluia. அப்ப இங்க பாருங்க Regardez ici. அவருடைய கிரியைகளை தேவன் பார்த்தார். Le Seigneur a vu என்ன leurs கிரியை? œuvres. Quelles sont les œuvres? உண்மையா உபவாசம் பண்றாங்க. Ils ont jeûné fidèlement. உள்ளத்தால உபவாசம் பண்றாங்க. Ils ont jeûné de cœur. வைராக்கியம் உள்ளவளா உபவாசம் Ils பண்றாங்க. ont jeûné avec du zèle. அடுத்தது அவர்கள் நான் விரும்பாத காரியங்களை உண்மையா விட்டு ஜெபம் பண்றாங்க. Donc ils ont abandonné les choses que moi j'aime pas et அடுத்தது அவங்களோட கண்ணீரை நான் பார்த்தேன். ensuite j'ai vu leurs larmes அவங்க என்ன குறித்து வச்சுக்கிற வாஞ்சியை பார்த்தேன். et j'ai vu le désir à propos de moi. அவங்க என்ன குறித்து நல்ல அபிப்பிராயம் உள்ளவராங்க இருக்கிறாங்க. Ils ont une bonne opinion de moi, donc je l'ai vu. இப்ப யாருக்கு பிரச்சனை இப்ப? Donc qui a le problème maintenant? யோனாக்கு பிரச்சனை. Donc c'est un problème pour யாருக்கு Jonas. பிரச்சனை? Donc problème pour qui? யோனாக்கு பிரச்சனை. Pour Jonas. யாருக்கு சொன்னவருக்கு பிரச்சனை? À qui il a dit? மக்களுக்கு நல்லம். Pour le peuple c'est என்ன நல்லம்? donc qu'est-ce qui est bon? எது நல்லம்? Qu'est-ce qui est bon? உபவாசம் பண்ண மக்கள். Donc le peuple qui a jeûné. 40 நாளுக்கு முதல் ஜெயத்தை பெற்று விட்டார்கள். Donc ils ont eu la victoire à 40 jours avant. அல்லேலூயா. Donc dites alléluia. 40 நாள்ல நினிவே அழியும். Donc 40 jours la Ninive va être détruite. ஆண்டு அழிக்கல. Il n'a pas détruit. ஒரு வசனத்தை பாருங்கள். Regardez un verset. 4ஆம் அதிகாரம். Chapitre 4. 10-11. Versets 10 et 11. 4-10-11. புள்ள வாசிங்கம்மா. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இவருக்கு பரிதாபம் மரத்துல. Donc il avait de la compassion de pitié d'un arbre. ஊழியக்காரன் பரிதாபம். Le serviteur a de la pitié pour un தான் arbre. போன படகு 2 நாள் போகுது. Donc la barque où il a voyagé, elle va partir. தன்னுடைய வீடு அழிய போகுது. Sa maison va être détruite. தான் படுத்த மரம் அழிஞ்சிட்டது. Et l'arbre sur lequel il était couché va être détruit. ஆண்டவர் Mais le Seigneur, நம்ம வீட்டிலும் கார்லும் பொருளும் இன்ட்ரெஸ்டிங் இல்ல. il ne s'intéresse pas à nos biens. ஆண்டவர் உங்கள தான் இன்ட்ரெஸ்டிங். Il s'intéresse à vous. அல்லேலூயா. Dites alléluia. அவருக்கு மரம் செடி கொடி எல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. Donc les arbres c'est rien pour lui. எல்லாம் அவர்தான் தந்தது. Donc c'est lui qui nous a tout donné. அவருக்கு தேவை Mais lui il a besoin உங்கள் சரீரம், de votre corps, உங்கள் ஆத்மா, votre âme, உங்கள் ஆவி. votre esprit. அல்லேலூயா. Dites alléluia. யோனாவுக்கு பிரச்சனை இதுதான். Donc c'est ça le problème de Jonas. தீர்க்கதரிசிக்கு யோனா என்ன சொல்றார் பாருங்க கடைசி வசனம். Donc qu'est-ce que dit au prophète? நீ என்ன மரத்துக்கும் காட்டுக்கும் இதுக்கும் அழுதுன்னு இருக்கிற. Tu pleures pour l'arbre, pour ஆண்டவர் la வசனத்தை பாருங்க forêt. படிங்க. Regarde வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் பரிதபியாமல் இருப்பேனா. இரக்கம், Donc miséricorde, மனதுருக்கம், la compassion, அன்பு, l'amour. அல்ல சொல்லார். Dites alléluia. எல்லாரும் கண்களை மூடுவோம். Fermons les yeux tous. நினைச்சு பாருங்க எங்கள் ஆண்டவர் யாருன்னு. Réfléchissez qui est notre Dieu. இந்த உபவாச நாட்கள்ல Dans ces jours de jeûne, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர்ட்ட இரக்கம் வெளிப்படும். il faut la miséricorde de Dieu se révélera dans votre உங்கள் vie. மேல பரிதாபப்படுவார். Il va avoir pitié sur vous. உங்களுக்கு மனதிறங்க இறங்குவார். Il va avoir de la compassion pour vous. நீங்கள் உபவாசங்களிலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் அதுக்கான பதிலை தருவார். Le Seigneur va donner les réponses aux prières que vous நினிவேக்கு இறங்கின ஆண்டவர் Le Dieu qui a eu de la compassion நமக்கு pour இறங்குவார். David, il va avoir de la miséricorde அவர் pour nous. அடிக்கிற தேவன் அல்ல, கொல்லுற தேவன் அல்ல, கொலை செய்கிற தேவன் அல்ல. அவர் இரக்கம் உள்ள தேவன். C'est pas un Dieu qui frappe et qui tue, mais c'est un Dieu qui a de la miséricorde. உபவாச நாட்களுக்கு முன்பாக உங்கள் காரியங்கள் வெற்றியா நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார், எங்களை சுகமாக்குவார், விடுதலை கிடைக்கும், நான் கேட்ட காரியங்கள் கிடைக்கும் என்று இன்றைக்கே கர்த்தரை விசுவாசி. Donc ayez la foi en Dieu que vous allez recevoir les choses, les victoires dans vos affaires. அல்லேலூயா சொல்லாரு. எழுதி நிற்போம் எல்லாரும். Donc levons-nous. எழுதுண்டு அவரை குறிச்சு நல்ல நினைவில இருங்க. Donc ayez une bonne opinion à propos de Dieu. உங்களை தூக்கி எறியல அவர். Il vous a pas rejeté. உங்களை கைவிடல Il ஆண்டவர். vous a pas abandonné.
உங்களுக்கு வந்த வியாதி அவர் போடல. Donc c'est pas lui qui a mis la maladie. உங்களுக்கு வந்த வியாதி அவர் போடல. C'est pas lui qui a mis la maladie sur vous. அவர் மேல பழி சொல்லாதீங்க. Ne critiquez pas. வியாதி வந்தாலும் même si vous avez la maladie. அப்படிதான் பிரச்சனை வந்தாலும் même si vous avez des problèmes. கை சுண்டது போல தேவன் விடுதலை கொடுப்பாருங்க. Donc Dieu va vous délivrer dans la seule. உபவாசம் உங்களுக்கு நன்மையாக மாறும். Donc le jeûne deviendra bienfait. காரணம் அவர் எங்கள் மேல இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். La raison c'est qu'il est un Dieu qui a la miséricorde sur nous. ரெண்டு கைகளை சொல்லுங்க. Levez les deux mains. ஆண்டவரே, Seigneur, நான் விசுவாசிக்கிறேன். je te crois. நான் உங்களை நம்புறேன். Je te crois, Seigneur. நான் எதற்காக உபவாசம் பண்றேனோ, Donc la raison pour laquelle je jeûne. ஒருவேளை என்னால உபவாசம் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், peut-être même si j'ai pas l'opportunité de jeûner. நான் ஜெபிக்கிறவர், நம்புகிறவர் இன்னாரிடம் எனக்கு தெரியும். Mais moi je sais en qui je crois et à qui je prie. ஜெபணுமா எல்லாரும்? Est-ce qu'on peut prier? ஜெபணுமா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உபவாசத்தோடு காத்திருக்கிறீங்க. Vous attendez avec le jeûne. உங்கள் விசுவாசம் பெரிது. Votre foi est grande. உங்கள் நம்பிக்கை பெரிது. Votre espérance est grande. ஆனா ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். Mais Dieu est miséricordieux. உங்கள் மேல இறங்குவார். Il aura de la miséricorde. நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார். Notre Dieu aura de la miséricorde. நம்முடைய தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். Notre Dieu ne fera நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்வார். Notre Dieu fera de grandes choses pour nous. நாங்கள் இருக்கிற இந்த உபவாச காலங்கள் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Dans ces jeunes périodes de jeûne, le தேசத்துல பெரிய காரியம் செய்வார். Jésus va faire de grandes choses. நம் சபைகளுக்கு பெரிய காரியம் செய்வார். Il va faire de grandes choses pour nos églises. ஊழியக்காரர்களுக்கு பெரிய காரியம் Il va செய்வார். faire de grandes choses pour les serviteurs. உபவாசங்கள் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Nous qui jeûnons, Dieu va faire de grandes choses pour nous. அவர் பெரியவர். Et parce qu'il est grand. மனதுருக்கம் உள்ளவர். Il a de la compassion. இரக்கம் உள்ளவர். Il est miséricordieux. அன்புள்ளவர். Il est சுகம் amour. கொடுக்கிறவர். Il donne la guérison. அதிசயமானவர். Il est merveilleux. அதிசயமானவர். Il est merveilleux. அவர் வல்லமுள்ள தேவன். Il est puissant. உபவாச காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். Dieu va faire de grandes choses dans cette période de jeûne. 26 நாட்கள். Aujourd'hui 26e இன்னும் jour. 2 வாரங்கள் உண்டு. Encore 2 இந்த semaines. 2 வாரங்கள்ல Encore 2 எங்கள் semaines. தேவன் பெரிய காரியம் செய்வார். Notre Dieu va faire de grandes choses. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் வரும். Toutes nos prières, nous allons recevoir de la நாங்கள் réponse. கேட்ட ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் கிடைக்கும். Tout ce que nous avons demandé, nous allons recevoir de நாங்கள் Dieu. ஆண்டவர் சமூகத்தில் செய்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருவார் Le எங்களுக்கு. Seigneur va accomplir nos supplications en disant oui et amen. ஜனங்களுக்கு பலம் கொடுங்க. Le Seigneur donne la force à votre தொடர்ந்து peuple இந்த உபவாசம் பண்ண ஆண்டவர்ட்ட பலம் கிடைப்பதாக pour இருந்தார். qu'il puisse continuer à jeûner, qu'il reçoive la force de உடைய Dieu. ஜனங்களை ஆஸ்வதிங்கப்பா. Seigneur, bénis ton வருகிற peuple. நாட்களை எல்லாரையும் காத்து வழிநடத்துங்க. Seigneur, conduis et protège ton peuple. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதா. Je prie au nom du Seigneur Jésus qui nous a Amen. donné la vie, Alléluia, notre Père. Amen. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? Avec combien d'entre eux le Seigneur a parlé? அவரை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு. Ayez une bonne opinion à propos de lui. இப்ப எனக்கு அண்ணிய குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு தானே. Moi j'ai une bonne opinion à propos d'Annie. எனக்கு வாச ஞான குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு J'ai தானே. une bonne opinion à propos de pasteur Nana. அவரை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு. Donc ayez une bonne Allez, opinion de lui. அவர் தான் நம்முடைய அப்பா. Parce que lui il est notre père. எல்லாரும் சொல்லுவோமா? Est-ce qu'on peut dire? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. 2 கைகளை உயர்த்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் தேவ சமாதானத்தோடும் தேவனுடைய சந்தோஷத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்க செய்ற சகல காரியங்களையும் ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லார். கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவருடைய ஊழியக்காரன் நான் உங்களை நல்ல நாள்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற நீங்கள் சகலரும் இந்த தேசத்துல ஆஸ்வாதமான ஜனங்களாக நீங்க இருப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லார். அல்லேலூயா சொல்லார். அல்லேலூயா சொல்லார்.